நீங்க எல்லாரும் வேணா பாருங்க. துபாய் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறமா மிஸ்டர் சூர்யா, நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க பிள்ளையோட பேரு நாடு முழுக்க பிரபலமாக போகுது. அதோ நம்ம சந்தியாவும் வந்துட்டா. அட நீங்களா? இவதான் என் சூர்யாவோட மனைவி. நாங்க ஏற்கனவே. வணக்கம் திஷா மேடம். வணக்கங்க. எங்களோட குடும்பம் வீடு எல்லாமே எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ இவங்களெல்லாம் முதல் தடவை சந்திக்கிற மாதிரியே இல்லை. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த வீட்டை விட எனக்கு சூர்யா சாரோட கடை தான் பிடிச்சிருக்கு. அவரோட ஸ்வீட் கடையை பத்தி என்னால பாராட்டாம இருக்கவே முடியல. அடுத்த 15 நாளைக்கு நான் அங்கதான் டேரா போட போறேன். இங்க பாருங்க மேடம், இங்க சந்தியா மருமக இந்த ஊரோட ஏஎஸ்பி. பயங்கர ஸ்ட்ரிக்ட். இவ வந்த உடனே குற்றவாளிகளோட எலும்பெல்லாம் முறிஞ்சிருச்சுல்ல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் நீங்க ஊர்ல இருந்து வர்ற வழியில. என் மருமக சந்தியாவும் அரசாங்க வேலையா தான் ஊருக்கு போயிருந்தா. என்ன வேலையோ என்னமோ தெரியல, பண்டிகை நாள் அதுவுமா கூட லீவ் கிடைக்கல. ஓ அத்தை, எங்களை மாதிரி போலீஸ்காரங்களுக்கு வேலை எல்லாம் பண்டிகை நேரத்துல தான் ரொம்ப அதிகமா இருக்கும். நான் ஒரு முக்கியமான வேலைக்காக தான் ஊர் வரைக்கும் போயிருந்தேன். அத்தை, அது வந்து வரும்போது நீங்க மருதாணி கூன் வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல, அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க அத்தை. நல்ல வேலை பண்ண. ஆமா இல்ல, இன்னைக்கு சுமங்கலி விரதம்ல. வழியில நீங்க சொல்லிட்டே வந்தீங்களே சூர்யா சார், அப்ப நான் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். உங்க கூட எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறேன். நீங்களும் சுமங்கலி பூஜைலாம் பண்ணுவீங்களா? வாவ், இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். நீங்க ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஊஞ்சல்ல புருஷன் பொண்டாட்டி ஒண்ணா ஆடணும்ல? அட ஆச்சரியமா இருக்கே. உங்களுக்கு இந்த விரதத்தை பத்திலாம் தெரியுமா? ஆண்டி, என் வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஆனா உண்மையிலேயே நான் மனசுக்குள்ள இந்த ஒரு பொண்ணுதான். இந்த நாள்ல தான் பொண்டாட்டிங்க புருஷனுக்காக விரதம் இருப்பாங்க. அப்பதானே புருஷனோட ஆயுசு கெட்டியா இருக்கும்.